அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்குரியவர் செவ்வாய் பகவான். அவர் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 19ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு போகிறார். முதல்ல 4ஆம் இடம்னா என்னன்னு பார்ப்போம். அவரோட உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கார், புதன் இருக்கார், சுக்கிரனும் இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. 4ஆம் இடம் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு வருமானங்கள் இந்த மாதம் உண்டு. இல்லாமல் ரொம்ப நாளாக நான் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும், குறிப்பாக நான் சொந்தமாக இடம் வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும், குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க அல்லது பிளான் பண்ணுறீங்க அல்லது ஸ்கெட்ச் போடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஆக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. உங்களுடைய இந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் 19ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். 5ஆம் இடம் மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல். அவரோட சூரியனும் சனியும் இருக்காங்க. அப்படி இருக்கிறது காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அந்த லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி உங்களுக்கு மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாதம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக நீங்கள் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு 19ஆம் தேதிக்கு அப்புறம், அல்லது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஜாப் ரொம்ப ரொம்ப கவனம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய கரியரில் எஃபர்ட் கொடுங்க. நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க, சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, இன்ஆக்டிவாக இருக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ஜாபில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் நீங்கள் பார்க்கும் வேலையை வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கான சூழ்நிலைகள் அல்லது உங்களுடைய ஜாபில் லாங் லீவை போட வேண்டிய சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இது இல்லாமல் உங்களுடைய உழைப்பு இந்த மாதம் மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட்டை கொடுத்து உங்களுடைய ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணாலும் யாருமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறையும். அதனால் அடக்கி வாசிங்க. வேலையில் நம்ம கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. இல்லை சப்பார்டினேட்டாவது நமக்கு ஒபே பண்ணுவாங்கன்னா அதுவும் இல்லை. இல்லை சுப்பீரியர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருப்பாங்கன்னா எதுவுமே இல்லை. எல்லாருமே நம்ம வேலையை விட்டு போனால் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இதுதான் யதார்த்தம், இதுதான் இந்த மாதம் உண்மை. ஸோ நீங்கள் ஐடியலாக இருக்குன்னு நினைக்காதீங்க. எந்த ஃபீல்டில் இருந்தாலும் எஃபர்ட் கொடுங்க, எந்த ஃபீல்டையும் ரசித்து பண்ணுங்கள். ஏன்னா 4ஆம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் யார்ட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கல நிறைய தடைகள், குறிப்பாக 19ஆம் தேதிக்கு அப்புறம் கடன் கிடைக்கல தடைகள் இருக்குது. ரொம்ப ஆறுதலான விஷயம், யாருக்கெல்லாம் நோயுடைய தன்மை அதிகமாக இருக்குது, கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, மருந்து மாத்திரை அதிகமாக சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கடனும் குறையும். சார் ரொம்ப நாளாக லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்ட முடியலை, நிறைய வட்டி கட்டுறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவிகள் கிட்டும், அல்லது கடன் குறையும், அல்லது கடன் கொடுத்தக்கூடிய நெருக்கடி குறையும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்பு வேலையில் அடுத்தவங்களுக்கு தான் ஆதாயம். எஃபர்ட் கொடுங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அதுலேயுமே நீங்கள் எஃபர்ட் கொடுக்கணும். ஸோ பிஸ்னஸில் இந்த மாதம் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், பார்ட்னருக்காக உழைப்பீங்க, பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார் இந்த மாதமே 11க்கு அப்புறம். அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லையுமே ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதம் காதல் சக்ஸஸ் ஆனால் கூட மன வாழ்க்கையில் கவனமாக இருங்க. இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும்
உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால தேவையற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கு அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் கவனம். குறிப்பாக அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுற மாதிரி ஒரு தோற்றம் இல்லை. அதே தான் ஆய கலைகள் 64. நீங்கள் எந்த கலையில் இருந்தாலும் கலைத்துறை உங்களுக்கு கை கொடுக்கும். வருமானங்கள் சுமார். இந்த மாதம் நீங்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அடக்கி வாசிங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். பெருசாக எஃபர்ட் கொடுத்தாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த மாதம் நான் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது லாட்ரி டிக்கெட் ஏதாவது வாங்கினா அதிர்ஷ்ட வருமானம் நினைக்கிறவங்க, கேசினோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தேருமா நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. ஸோ எல்லா விதமான யூக வணிகங்களும் கை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். கை கொடுக்கறதுலாம் நிறைய தடை. இந்த மாதம் ஏதாவது நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கலாமா, கோல்டு பாண்டு வாங்கலாமா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா பொறுமை, நிதானம். ஸோ பெருசாக நான் விட்டதை பிடிச்சிடலாம், சம்பாரிச்சிடலாம், அதுக்கான கிரக நிலைகள் இருக்கான்னா பெருசாக இல்லை. ஸோ உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது தான் டெம்ப்டேஷன், உங்களுடைய உணர்வுகளை தூண்டுவது. ஒரு காரியத்தை செய்யாதேன்னா செஞ்சு பார்க்குறதுங்கிறது 5 நல்லா அடக்கி வாசிங்க. அது மட்டும் இல்லை, பார்ட்னர்ஷிப்போடு பண்ணவங்க பார்ட்னர் லாபத்தை அடைவார், அவருக்காக நீங்கள் எஃபர்ட் கொடுப்பீங்க, உழைப்பீங்க. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் உங்களுடைய 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது. எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். ஸோ இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் ஏதாவது ஈடுபட்டால் சக்ஸஸ் ஆகுமான்னா இல்லை. புதிய முயற்சிகள் வேண்டாம். யாருக்காக நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவங்க பெரிய லெவலில் நமக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஸோ விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். அது ஸ்கேனாக இருக்கட்டும், எக்ஸ்ரேயாக இருக்கட்டும், இசிஜியாக இருக்கட்டும், எம்ஆர்ஐயாக இருக்கட்டும், எதுக்கும் கட்டுப்படாத ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக ஸ்கின் அலர்ஜி டிசீஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதம் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் பெருசாக உங்களுக்கு இருக்கனால பொறுமையாக இந்த மாதம் இருங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளை கவனம் செலுத்துங்க. பாஸ்போர்ட், விசா வரலைன்னு கவலைப்படாதீங்க. நடக்கிறது அத்தனை நன்மைக்கு நினைங்க. வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும், மாற்றங்கள் இருக்குது, அதெல்லாம் நடக்குமானா கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா கும்பிடுங்க. குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதுமே பெருமாள் சரத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.